சூப்பரா இருக்கு. ஐயோ இப்பதான் அவுட் ஆகணுமா? ஐயோ அம்மாவோட புது ஃபோன் உடைஞ்சிச்சே. அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன மொத்துங்களே. ஐயோ என்ன பண்ண பிரித்திகா, யோசி பிரித்திகா. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பிரித்திகா? ஐடியா கிடைச்சிட்டேன். The process of plants making their own food is called photosynthesis. The process of plants making their own food is called photosynthesis. ஓ ரோபி எருமை மாடு படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ரோபி சொல்லி முடிஞ்சிச்சு. யோப்பா, ஒரு வழியாக பாத்திரம் விளக்கி முடிச்சாச்சு. இன்னும் வேலை தலைக்கு மேலே இருக்குது. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு பிடிச்ச மெட்டி ஒலி நாடகம் பார்ப்போம். சூப்பராக இருக்கும். மெட்டி ஒலிய மாதிரி ஒரு நாடகம் வருமா? எங்கே போச்சு என் ஃபோன்? எங்கே போச்சு? மெட்டி ஒலி பார்க்க என் ஃபோன் எங்கே போச்சு? என்னாச்சுமா, என்ன தேடுறீங்க? என் ஃபோனை காணும் பாப்பா, எங்கே போச்சுன்னே தெரில. அது ரோபி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தான். என்னது கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தானா? என்கிட்ட படிக்கன்னு தானே சொன்னா. இரு நான் வரேன். அம்மா நீ வர்ற சவுண்டு கேட்டு அவன் நடிக்கான் படிக்கிற மாதிரி. ஆமாம் பாப்பா, நான் பாத்திரம் வளர்க்கும் போது கூட அது கேம் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஐயோ நம்ம தானே கேம் விளாண்டோம், அது அம்மா கேட்டுச்சோ? ஆமாம்மா. டேய் எம்மாடி, என் ஃபோன் என்ன இப்படி உடஞ்சிருக்கு? நம்மளும் கொஞ்சம் ஆக்டிங்க போடுவோம். ஐயோ ஃபோனுக்கு என்னாச்சுமா இப்படி ஆயிட்டே? அவன் உடைச்சு விட்டானோ? ஐயோ அம்மா என்னாச்சு உங்க ஃபோனுக்கு? எனக்கு உன் மேல வர்ற கோபத்துக்கு இப்பதானடா வாங்கினேன் ஃபோனு, அதுக்குள்ள இப்படி உடைச்சிட்ட. இன்னைக்கு நீ அவ்வளவுதான் பாரு. ஏம்மா நான் எதுவும் பண்ணல, தேவையில்லாம என்ன வையாதீங்க. என்னையவே நீ எதிர்த்து பேசுறேல? ஏ பிரித்திகா எருமை மாடு நாயே, அம்மாட்ட என்ன சொல்? மூஞ்ச பேத்துருவேன். அம்மாட்ட இன்னும் வெவி விடுத்தா. ஏம்மா இன்னைக்கு நான் பண்ணாத தப்புக்கு அடி வாங்க மாட்டேன். என் ஃபோனை உடைச்சிட்ட, என்ன எதிர்த்து வேற என்ன பேசுறியோ? ஒன்ன ஏய் அத்தை, அத்தை அவன் என் ஃபோனை உடைச்சான் தெரியுமா? ஃபோனை உடைச்சது என்னோட பேரன் கிடையாது. ஃபோனை உடைச்சது என்னோட பேத்தி பிரித்திகானா. இந்த கிழவிக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அத்தை அவன் நல்ல பிள்ளை, அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. உங்க அப்பா சொன்னா நீ நம்ப மாட்டியா? நான் வந்துகிட்டு இருந்தேன் சேனல் வழியா பார்க்கும்போது உன்னை பேத்தி இருக்கால, பேத்தி கேம் விளையாண்டுகிட்டு இருந்தா. கேம்ல தோத்துட்டோன்னு போனை தூக்கி ஒரு போடு போட்டாப்ப சொல்லியா நொறுங்கிட்டு. உன்னோட போனு பேரு போனு. அந்த குற்றத்தை என்னோட செல்ல பேரண்டி மேல போட்டா. இது எல்லாத்தையும் நான் சேனல் வழியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரித்திகா நீ உண்மையிலே அண்ணன் மேல பழிய போட்டா? ஐயோ ஆமாம்மா. இப்படிதான் ஆளாளுக்கு ஒருங்க மேல பழிய போடுவீங்க போல. ரோபி சாரிம்மா, நான் உன் மேல தெரியாம கோவப்பட்டுட்டேன். இத்தனை நாளா அவ எல்லா தப்பையும் செஞ்சுட்டு உன் மேல பழிய போடுவாளா? ஆமாம்மா, அன்னைக்கு அந்த 3500 ரூபாய் துணியை கூட நான் கிழிச்சு போடல. டீலாம் காஃபிலாம் கொட்டல. அவதான் அதனால டீ காஃபிலாம் கொட்டி என் மேல பழிய போட்டா. ஐயோ இது தெரியாம என் குழந்தைய நான் நல்லா வச்சிட்டனே. இப்போ நான் வரலனா திருப்பி நல்லா பாத்து அடிச்சிருப்பீல. இன்னைக்கு ஒண்ணே ஏமா ஆயிரம் தான் இருந்தாலும் அவ என் பேத்தி, அடிக்காத அவளை. நீ இனிமேல் என்கிட்ட பேசிராத. அம்மா ஏ கிழவி சந்தோஷமா எங்க அம்மா கூட என்ன சண்டை போட வச்சிட்டீல? பாட்டி எப்ப வந்தீங்க? வாங்க உள்ள வாங்க. டீ
வாங்க அத்தை, உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா அத்தை? மாமா வரலையா? ரெண்டு பேரும் இங்க வந்துட்டானா ஆடு கோழி மாடெல்லாம் யார் வைப்பாங்க? ஆமால, ஆடு மாடெல்லாம் மேய்க்கணுமோ. சரி அத்தை, வாங்க. என் செல்ல பேராண்டிங்களுக்கு முறுக்கு மக்ரூன் சாக்லேட் எல்லாம் வெளியில கட்டப்பையில இருக்கு, எடுத்துக்கோங்க செல்லக்குட்டி. சூப்பர் ஜாலி. இனிமேலாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சு கண்டி. சரி அத்தை. அத்தை கண்டி காஞ்சிபுரத்துல இருந்து பரிச்சாலைட்டு வந்திருக்கேன், வா காமிக்க. சரி அத்தை.